டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரெகுலராக கேட்குற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம சபையை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. இது எந்தெந்த நாட்களில் கூட்டங்கள் கூடுவாங்க அப்படின்றத பற்றி கேட்கலாம். கிராம சபையை பற்றி சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிராம சபை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சியினுடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைவர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சியின் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபையினுடைய தலைவராக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 முறை மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு கிராம சபை கூட்டங்கள் வந்து கூடிச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2022 ஒரு ஆண்டுக்கு 6 முறை வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து கூடினாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா என்ன 2 தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா, மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தண்டும், நவம்பர் 1 உள்ளாட்சி தினத்தன்றும் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டங்கள்லாம் வந்து கூடிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆசிரியர் பெருமக்கள்லாம் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளலாம். கிராம திட்டங்களின் பயனாளிகள் யார் என்பதை தீர்மானிக்கும் பணியை வந்து இந்த கிராம சபை வந்து செய்கின்றது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய செயல்முறையை வந்து ஆராய்வதற்கு இதுவதற்கு எத்தனை வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 வட்டமேசை மாநாடுகள் கேட்கலாம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய செயல்பாடுகளை வந்து ஆராய்வதற்கு எத்தனை வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்குன்னா 7 வட்டமேசை மாநாடுகள். பஞ்சாயத்து ராஜ் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24. நோட் பண்ணிக்கோங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து ஏப்ரல் 24. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.